Hi everyone, இன்னைக்கு நாம class 20 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி class 19ல வந்துட்டு ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு கீழே வர ஆர்டிகல் 23 ஆர்டிகல் 24 ரெண்டுத்தையும் தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நாம ஆர்டிகல் 25 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். அதாவது ஒரு மதம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கன்சைன்ஸ் அப்படின்னா வந்துட்டு பிலீஃப், ஓகேவா? உங்கள் பிலீஃபை வந்துட்டு நீங்கள் நம்புறதுக்கும் அதை ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இந்த 25, ஓகேவா? ஆர்டிக்கல் 25. ஆர்டிக்கல் 25 says that all persons are equally entitled to freedom of conscience and the right to freely profess, practice and propagate religion. அதாவது உங்களுடைய பிலீஃபை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதை மற்றவங்களுக்கு நீங்கள் அதைவே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொபகேட்டும் பண்ணலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், அதாவது உங்களுடைய பிலீஃப் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படிங்கும்போது இன்னர் ஃப்ரீடம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு மோல்ட் இஸ் ரிலேஷன் வித் காட் ஆர் கிரியேச்சர்ஸ் இன் வாட் எவர் வே ஹீ டிசையர்ஸ். அதாவது உங்களோட ஆசைப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, அதாவது காட் கூட நீங்கள் எந்த மாதிரியான, நீங்கள் ஹிந்துவாக இருந்து இது என்னோட காடுன்னு சொல்லலாம், இல்லை முஸ்லீமாக இருந்து அல்லா தான் என்னோட காடுன்னு சொல்லலாம், ஜீசஸ் கிறிஸ்து தான் என்னுடைய காடுன்னு சொல்லி கிறிஸ்டியனாக இருந்து சொல்லலாம். ஸோ உங்களுடைய பிலீஃப் வந்து டுவார்ட்ஸ் காட் வந்து என்ன மாதிரியாக வேலை இருக்கலாம், அதை பற்றின ஒரு ஃப்ரீடம். ரைட் டு ப்ரொஃபஸ், அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் ஒன்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ஃபெய்த்ஸ் ஓப்பன்லி அண்ட் ஃப்ரீலி. நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணலாம் உங்களுடைய பிலீஃப்ஸையும் ஃபெய்த்தையும். நெக்ஸ்ட்டு ரைட் டு ப்ராக்டிஸ், அந்த சொல்லப்பட்டதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் வர்ஷிப், ரிச்சுவல்ஸ், செரிமோனிஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் ஐடியாஸ். அதாவது உங்களுடைய வர்ஷிப்பையும் உங்களுடைய சடங்குகள், ரிச்சுவல்ஸ், செரிமோனிஸ், என்ன மாதிரியான சடங்குகள் பண்ணுறீங்கிறதையும் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிச்சுவல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய பிலீஃப்ஸ், ஐடியாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அதாவது மற்றவங்களுக்கு காட்டலாம். நெக்ஸ்ட்டு ரைட் டு ப்ரொபகேட். ரைட் டு ப்ரொபகேட்னா அதை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு போதிக்கிறது. டிரான்ஸ்மிஷன் அண்டு டிசெமினேஷன் ஆஃப் ஒன்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் டு அதர்ஸ் ஆர் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த tenets of one's religion, but it does not include a right to convert another person to one's own religion. அதாவது நீங்கள் வந்து அதை வந்து டிரான்ஸ்மிஷனுக்காக உங்களுடைய போதனைகளை, அந்த மதம் பற்றின போதனைகளை சொல்லலாம். பட் அது வந்து அனதர் பர்சனை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன்ஸ் இன்பிஞ்ச் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் கேரண்டி டு ஆல் பர்சன்ஸ் அலைக். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படின்றது இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸபிளாக வந்து கன்வர்ஷன்லாம் வந்து இதில் சொல்லலை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, from the above it is clear that article 25 covers not only religious beliefs பற்றி மட்டும் சொல்ல கிடையாது, religious practices இருக்கு இல்லையா, அந்த ரிச்சுவல்ஸை பற்றியும் சொல்லுது. moreover these rights are available to all persons, citizens as well as non-citizens. இது வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபாரினர்ஸ்க்கும் பொருந்தும் அப்படின்ட்டு இருக்காங்க. however these rights are subject to public order, morality, health and other provisions relating to fundamental rights. Further, the state is permitted. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா ரெகுலேட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் எனி எக்கனாமிக், ஃபினான்சியல், பொலிட்டிக்கல் ஆர் அதர் செக்யூலர் ஆக்டிவிட்டி அசோசியேட்டட் வித் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். அதாவது பர்மிட் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம், இல்லை ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணலாம் கவர்மெண்ட் நினச்சா. ப்ரொவைட் ஃபார், அதாவது எதன்படினா சோசியலாக, ஃபினான்ஷியலாக, பொலிட்டிக்கலாக, இல்லை செக்யூலர் ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடாக எது வந்தாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம். ப்ரொவைட் ஃபார் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் ரீஃபார்ம் ஆர் த்ரூ ஓப்பன் ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அ பப்ளிக் கேரக்டர் டு ஆல் கிளாஸஸ் அண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ். அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆர்டிகல் 25 ஆல்சோ கண்டைன் 2 எக்ஸ்பிளனேஷன்ஸ். அது என்னென்னா, ஒன் வந்துட்டு வியரிங் ஆர் அண்ட் கேரியிங் ஆஃப் கிர்பான்ஸ் இஸ் டு பி இன்க்ளூடட் இன் த ப்ரொஃபஷன் ஆஃப் த சீக் ரிலீஜன். சீக் ரிலீஜன் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து கிர்பான்ஸ் வந்துட்டு வியரிங் அண்ட் கேரியிங் ஆஃப் கிர்பான்ஸ், அவங்க வந்து தலையில் வந்து எந்நேரம் அந்த தலையில் தலைப்பாகையோடவே தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய ரிலீஜனில் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்லியிருக்கு. செகண்ட் வந்து என்னென்னா, த ஹிந்துஸ் இன் திஸ் டெக்ஸ்ட் இன்க்ளூட் சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட். அதாவது சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட் எல்லாமே ஹிந்துஸ் அப்படிங்கிற கண்டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இந்த ரெண்டு. நெக்ஸ்ட்,
அதாவது இந்த இந்த ஆர்டிகல் 25 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய பிலீஃபை வந்துட்டு வெளியில் சொல்லலாம், ஆசைப்படி இருக்கலாம், அதை நீங்கள் வெளியிலையும் ஓப்பனாக சொல்லலாம், செரிமோனிஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ப்ரொபகேட்டும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அது மட்டும்தான் இதில் இருக்கே. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது ரிலீஜியஸ் அஃபேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கானது ஆர்டிகல் 26. எவ்ரி ரிலீஜியஸ் டினாமினேஷன் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் செக்ஷன் ஷல் ஹேவ் தி ஃபாலோயிங் ரைட்ஸ். என்னென்னா, ரைட் டு எஸ்டப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸஸ். அதாவது ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்காக நீங்கள் இன்ஸ்டிடியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரைட் டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலீஜன். அதில் இருக்க அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ரைட் டு ஓன் அண்ட் அக்வயர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது அதுக்காக அது ரிலேட்டடாக அந்த மதம் சார்ந்த நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் அக்வயர் பண்ணிக்கலாம். ரைட் டு அட்மினிஸ்டர் சச் ப்ராப்பர்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் லா. அந்த ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணதை நீங்கள் லா படி மேனேஜ் பண்ணணும், அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயம். ஸோ ஆர்டிகல் 25 கேரண்டிஸ் ரைட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நாம் பார்த்தோம் ஆர்டிகல் 25ங்கிறது உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை வெளியில் சொல்லலாம், ரிச்சுவல் செரிமோனிஸ்லாம் ஃபாலோ பண்ணலான்ற விஷயம், அதாவது இது இண்டிவிஜுவல்ஸ்க்கானது. அதே ஆர்டிகல் 26 அப்படின்றது கேரண்டிஸ் ரைட் ஆஃப் ரிலீஜியஸ் டினாமினேஷன் அண்ட் தேர் செக்ஷன்ஸ், அதாவது ஒரு குரூப்பாக சொல்கிறது தான். ஒரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 26 வந்துட்டு கலெக்டிவ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த கலெக்டிவ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 25 வந்துட்டு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் பற்றி சொல்கிறது. லைக் த ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 25, த ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 26 ஆர் ஆல்சோ சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், பட் நாட் சப்ஜெக்ட் டு அதர் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த்து கூட சப்ஜெக்ட் ஆகிருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா த சுப்ரீம் கோர்ட், அதாவது த சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த ரிலீஜியஸ் டினாமினேஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை 3 கண்டிஷன்ஸ். அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, இந்த ரிலீஜியஸ் டினாமினேஷன் சொன்னோம் இல்லையா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லி, ஸோ அவங்களுக்கு ஒரு 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இட் ஷுட் பி அ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹாவ் அ சிஸ்டம் ஆஃப் பிலீவ்ஸ் which they regard as conducive to their spiritual well-being அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். ஓகேவா, அதாவது என்னென்னா அந்த கண்டியூசிவ் டு தேர் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங், அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் அ காமன் ஆர்கனைசேஷன், அது வந்து ஒரு பொதுவான ஆர்கனைசேஷனாக இருக்கணும். இட் ஷுட் பி டிசைக்னேட்டட் பை அ டிஸ்டிங்டிவ் நேம், அதுக்குன்னு ஒரு தனியான நேம் இருக்கணும். ஓகேவா, தனியான ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் இருக்கணும். பிலீஃப் வந்துட்டு கொஞ்சம் தனிப்பட்டதாக இருக்கணும், பொதுவான ஆர்கனைசேஷனாக இருக்கணும், அதுக்குன்னு தனியான பேர் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ரைட்டீரியா படி த சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணா மிஷனும் ஆனந்த மர்காவும் ரிலீஜியஸ் டினாமினேஷன் தான், அதாவது ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் வித்தின் தி ஹிந்து ரிலீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணா மிஷனும் ஆனந்த மர்காவும். இதே மீன் வைல் அந்த அரபிந்தோ சொசைட்டி இருக்கு இல்லையா, அரபிந்தோ சொசைட்டி வந்துட்டு இது வந்து நாட் அ ரிலீஜியஸ் டினாமினேஷன் சொல்லியிருப்பாங்க அரபிந்தோ சொசைட்டியை. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் இந்த க்ரைட்டீரியாவுக்கு கீழே பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அவ்வளோதான். நீங்கள் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான். அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும், டாக்டரின் வந்து அதாவது ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்காக இருக்கணும், காமன் ஆர்கனைசேஷனாக இருக்கணும், டிஸ்டிங்டிவ் நேம் இருக்கணும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு 4 விஷயம் பார்த்தோம். அது என்னென்னா, நீங்கள் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை வந்துட்டு சேரிட்டபிள் பர்பஸ்க்காகலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ரைட் டு அதோட அஃபேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நீங்கள் அக்வயர் பண்ணிக்கலாம் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை. அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நீங்கள் அக்கார்டன்ஸ் வித் லா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸை அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அ ரிலீஜன், அதாவது ஒரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் டேக்ஸ் கட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட்ட தேவையில்ல. ஓகேவா, ஆர்டிகல் 27 டேஸ் டவுன் தட் நோ பர்சன் ஷல் பி கம்பல்டு டு பே, யாரையும் கம்பல் பண்ண முடியாது எனி டேக்ஸஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன் ஆர் ரிலீஜியஸ் டினாமினேஷன். அதாவது ஒரு ரிலீஜனுடைய ப்ரொமோஷனுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தி டேக்ஸ் எல்லாம் வந்து வாங்க முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ், த ஸ்டேட் ஷுட் நாட் ஸ்பெண்ட் த பப்ளிக் மணி கலெக்டட் பை எ வே ஆஃப் டேக்ஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன். அதே மாதிரி ஸ்டேட்டும்
வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா டேக்ஸு வெவ்வேறு மூலியமாக வாட்டர் டேக்ஸு இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரிலீஜனுடைய ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ரொவிஷன் prohibits the state from favoring, patronizing and supporting one religion over the other. இதிலிருந்து என்ன தெரியுது, ஒரு ஸ்டேட் வந்துட்டு நினைச்சா ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனை வந்து ஃபேவரைஸ் பண்ணவோ பேட்ரனைஸ் பண்ணவோ முடியாது. திஸ் மீன்ஸ் that the tax can be used for the promotion or maintenance of all religions. எல்லாத்துக்கும் தான் பொருந்தும், பொதுவாக தான் நீங்கள் வந்து பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணுற டேக்ஸை வந்துட்டு ஹிந்துக்கு கொடுக்குறீங்கன்னா, அதாவது ஒரு கோவிலுக்கு கொடுக்குறீங்கன்னா மீன்வாயில் நீங்கள் வந்து சர்ச்சுக்கும் கொடுக்கணும், மாஸ்க்குக்கும் கொடுக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? This provision prohibits only levy of tax and not a fee. அதாவது இது எதிலிருந்து உங்களை பாதுகாக்குதுன்னா டேக்ஸ்லேருந்து தான் பாதுகாக்குதே தவிர ஃபீஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கல இந்த ஆர்டிகல் 27 அப்படின்றது. எதனாலனா ஃபீஸ் வந்துட்டு டு கண்ட்ரோல் செக்யூலர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் நாட் டு ப்ரொமோட் ஆர் மெயின்டைன் ரிலிஜன். அந்த ஃபீஸ் எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கோலாம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, the fee can be relieved on pilgrims to provide them some special services and safety measures. இப்போ ஒரு பாத யாத்திரை போகிறீங்க, அதுக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுற அமௌண்ட் வந்துட்டு அதோட ப்ரொமோஷனுக்காக போகாது, அது வந்து உங்களுடைய சேஃப்டிக்காகவும் ஸ்பெஷல் சர்வீஸ்க்காகவும் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. The fee can be levied on religious endowments for meetings the regulation expenditure. அதாவது ஃபீஸ்ன்றது வேறு. இப்போது தரிசனம் பண்ண ஃபீஸ் கொடுக்கறது, அதை சேம் டைம் வந்து நீங்கள் ஏதாவது பாத யாத்திரை போக ஃபீஸ் கொடுக்கறது எல்லாமே உங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் சர்வீஸ்க்காக மட்டும்தான். இப்போ க்யூவில் போகிறது வந்து நீங்கள் ஷார்ட்டாக டக்குன்னு போகிறதுக்காக ஒரு ஃபீஸ் கட்டுறீங்கன்னா அது அதுக்காக மட்டுமே தான் முடிஞ்சிடுமே தவிர ப்ரொமோஷனுக்காகலாம் போகாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிகல் 28. ஸோ ஆர்டிகல் 28 அப்படின்றது என்னென்னா, ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஓகேவா? அதுதான் ஆர்டிகல் 28. நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷல் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹோலி மெயின்டைன்டு அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்னால நடத்தப்படுற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்கூலில் எந்த விதமான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கக்கூடாது. எந்த விதமான மதத்தையும் பின்பற்றியோ இல்லை மார்னிங் வந்துட்டு, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ஓகேவா? இப்போ ஊருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடான பாட்டோ இல்லை ஹிந்துயிசம் ரிலேட்டடான ஏதாவது கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரியோ இல்லை முஸ்லீம் ரிலேட்டடானதோ எதை பற்றியும் எந்த மதத்தை பற்றின பாட்டு இருக்கக்கூடாது. ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து பாடு, அதுக்கடுத்து நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் பாடுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது. இதே சில ஸ்கூல்ஸில் பார்ப்போம், கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஜெபம்லாம் பண்ணுவாங்க, அது வந்து வேறு, அது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கீழே வர்றது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஸ்டேட் நடத்துகிற ஸ்கூலுக்கு சொல்லியிருக்காங்க. ஹவவர் திஸ் ப்ரொவிஷன் ஷல் நாட் அப்ளை டு அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அட்மினிஸ்ட்ரேட் பை த ஸ்டேட் பட் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் எனி என்டவுன்மெண்ட் ஆர் ட்ரஸ்ட் ரெக்வயரிங் இம்பார்ட்டிங் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் சச் இன்ஸ்டிடியூஷன். அதான். ஆனால் இதே வந்து கவர்மெண்ட் எய்டட் மாதிரி இருக்கிற என்டவுன்மெண்ட் இல்லாட்டி ட்ரஸ்ட்டுக்கு கீழே இருக்க ஒரு ஸ்கூலில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பண்ணலாம். Further, no person attending any educational institution recognized by the state or receiving aid out of state funds shall be required to attend any religious instruction or worship in that institution without his consent. அதாவது ஒருத்தரோட கன்சென்ட் இல்லாமல், இப்போ கிறிஸ்டியானிட்டி ஸ்கூலாகவே இருந்தாலும் அவரோட கன்சென்ட் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜெபக்கூட்டத்துக்கு வரணுமோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இதே மைனர் சைல்டாக இருந்தால், அது மேஜர் சைல்டாக இருந்தால் அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் போக இது பண்ணக்கூடாது. இதே மைனர் சைல்டாக இருந்தால் அவங்களோட கார்டியனோட நீடு வேணும், கார்டியனோட கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 28 என்ன சொல்லுதுன்னா, 4 டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. அது என்னன்னா ஹோலி மெயின்டைன்டு பை ஸ்டேட், ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்டர் பை ஸ்டேட், அதாவது அதில் இருக்க ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் வந்து சேலரி கொடுக்கறது ஸ்டேட் தான், ஆனால் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்டோமெண்ட்டோ ட்ரஸ்ட்டோ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெகக்னைஸ்டு பை த ஸ்டேட், ஸ்டேட்னால ரெகக்னைஸ் பண்ண ஸ்கூல்ஸு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசீவிங் எய்டு ஃப்ரம் த ஸ்டேட், அதாவது எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறையா கிறிஸ்டியன் ஸ்கூலில் எய்டு வரும், ஸ்டேட் கிட்டேருந்து ஒரு கொஞ்சம் மணி வரும் அந்த ஸ்கூலுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இருக்கு இல்லையா, ஹோலி மெயின்டைன்டு, ஃபுல்லாகவே 100% கவர்மெண்ட். ஸோ அங்கே வந்து கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட், எந்த ஒரு மதத்தை சார்ந்த பாடல்களும் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்துட்டு என்ன,
சேலரி போகும், ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்க கையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பர்மிட்டட், ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதே சி அண்ட் டியில் பார்த்துட்டிங்கன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பர்மிட்டட் தான், ஆனால் வாலண்டரி பேசிஸ் தான். ஓகேவா, இந்த 3ஐயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எதை பார்த்தோம், அதாவது இதுக்கு முன்னாடி கிளாஸ் 19ல் வந்துட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல் 25 to 28 வரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி ஹெச்எஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.